கார் ரிப்பேராக இருப்பதால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்துவிட்டு அப்பார்ட்மெண்ட் வாசலில் காத்திருந்தேன். இந்த நகர வாழ்க்கை வர வர எரிச்சல் ஊட்டுகிறது. காலை எழுந்ததிலிருந்து ஒரே பரபரப்பு. மனைவி கவிதாவுக்கும் டென்ஷன். பாப்பாவை ஸ்கூலுக்கு தயார் செய்ய வேண்டும். எனக்கு மதிய சாப்பாடு, காலை டிஃபன் தயாரிக்க வேண்டும். அரை மணி நேரத்தில் போக வேண்டிய ஆஃபீஸுக்கு இந்த டிராஃபிக்கில் 1 மணி நேரமாகும். அங்கே போனால் அந்த மேனேஜர் உங்ககிட்ட இன்னும் எதிர்பார்க்கிறேன் என்று மேலும் டென்ஷனை ஏற்றி விடுவார். எம்சிஐ முடித்து ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து 8 வருடமாகி விட்டது. அப்பா வேலையை விட்டுவிட்டு ஊருக்கு வர சொல்கிறார். 15 ஏக்கர் நிலம் தென்னந்தோப்பு இருக்கிறது. அதை பார்த்தாலே போதும் என்கிறார். எனக்கு விவசாயம் பார்க்க ஆசைதான். ஆனால் இந்த ஊரில் உள்ளது போல் நல்ல ஸ்கூல் இருக்காது. இங்கே மாதிரி அங்கே ஷாப்பிங் பண்ண முடியாது. படித்தவர்கள் மத்தியில் இது போன்ற அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை அங்கே கிராமத்தில் கிடைக்காது. அது மட்டுமல்ல, என்னப்பா இந்த படிப்பு படிச்சுட்டு விவசாயம் பார்க்க வந்துட்ட என்று உறவினர்கள் கிண்டல் செய்வார்களோ என்று தட்டி கழித்து வருகிறேன். டாக்ஸி வந்துவிட்டது. நான் அடிக்கடி அழைக்கும் டிரைவர் பாபுதான் வந்திருந்தார். ஜாலியான நபர், எப்போதும் உற்சாகமாக இருப்பவர். பாபு, எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம். சார், அருமையாக இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதுதான் பாபு, இதே கேள்வியை வேறு யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்வார்கள்? நல்லா இருக்கேன் சார், ஏதோ இருக்கேன், இப்படித்தானே சொல்வார்கள். பாபுவின் உள்ளத்தில் இருந்து எப்படி வார்த்தை வருகிறது பாருங்கள். எப்படி பாபு, எப்போதும் உற்சாகமாக இருக்கீங்க? எனக்கு எப்போவும் ஏதாவது டென்ஷனாக இருக்கிறது பாபு. பாபு சிரித்து கொண்டே, மனசில் எந்த கவலையும் வச்சுக்கிறதில்ல சார். அப்புறம் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதில்ல. எனக்கு பிடித்த வேலையை செய்கிறேன். இளையராஜா பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அதை போட்டு கேட்டுக்கொண்டிருப்பேன். அடுத்தவங்களோட என்னை கம்பேர் பண்ண மாட்டேன். மொத்தத்தில் என் வாழ்க்கைக்கு நானே ராஜா, நானே மந்திரி சார். மற்றவர்கள் சொல்கிறத காதில் வாங்காமல் உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயத்தை செய்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க சார். பாபு எனக்கு ஏதோ ஒன்றை உணர்த்தியது போல் இருந்தது. விரைவிலேயே ஊருக்கு சென்று விவசாயம் பார்க்க முடிவு எடுத்து விட்டேன். தேங்க்ஸ் பாபு.